நான் நத்தத்துல போய் இனிமேலு என் கட்சிய கட்டமைக்கும்போது, எனக்கு வாய்ப்பு அளிச்ச அம்பாசமுத்திரத்தையும் நான் பார்க்கணும். அதே நேரம் என்னுடைய சொந்த தொகுதியான நத்தத்திலயும் போயி, அங்க அம்பாசமுத்திரத்தில இசக்கி சுப்பையா எப்படியெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சாரு அப்படின்னு அந்த மக்களுக்கு கொண்டோய் காட்டணும். அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச ஐயா இசக்கி சுப்பையாவும், ஐயா நத்த விஸ்வநாதனும் இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய எவ்வளவு நேரம் ஆயிரும்? அப்படிங்கிறத நம்ம போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இதே காலகட்டங்கள்ல திமுகவே நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு. வீழ்ந்த திமுக வீழ்ந்ததாவே இருக்கணும். வீழ்ந்த காங்கிரஸ் வீழ்ந்ததாவே இருக்கணும். ஆனால் மீண்டும் காங்கிரஸ வந்து உயிர்ப்பிச்சுட்டாரு அண்ணன் விஜய். அப்படி நெனச்சுக்கிறாரு. ஆனால் ஒருவேள வந்து அண்ணன் விஜய் வந்து விட்டாலும் நாம விட போறதில்ல. அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ விட போறதில்ல. இனப்படுகொலைய விட போறதில்ல. இந்த இனப்படுகொலையினால நாம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி நாம வீழ்த்தின காங்கிரஸ். அண்ணன் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை குடுத்துட்டாரு. ஆனால் அந்த நம்பிக்கைய நம்ம வீழ்த்தி, நீங்க உங்களுக்கு மக்கள் வாக்குறுதி குடுத்திருந்த மக்கள் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்த குடுத்தாங்க. அந்த மாற்றம் உங்கள விட்டு கை நழுவி போகுதுன்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் கூட்டணியில சேர்த்த காங்கிரஸா தான் இருக்கும். அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் உணர்த்தணும். இதுதானே தவிர, தனிப்பட்ட முறையில சாட்டை துரைமுருகன் மேலயோ, அல்லது தம்பி இடுமானம் கார்த்தி மேலயோ, அல்லது நத்த சிவசங்கரன் மேலயோ குறை சொல்லி, ஒரு குற்றத்த வந்து ஒரு 3 பேர் மேல, 5 பேர் மேல சுமத்துவதுங்கிறது நாகரீகமா இருக்காது. அது சரியாவும் இருக்காது. அவங்க யாரா இருந்தாலும் இப்ப நான் இருக்கேன்னா, நானும் என்னுடைய தவறுகள வந்து மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். அதே மாரி தான் கட்சிக்குள்ள இருக்க ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு களப்பணியாளர்களும், நாம இந்த தோல்வியிலிருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். அந்த பாடத்தின் மூலமா இன்னும் கடுமையா உழைக்கணும். இங்க பாருங்க நான் திரும்ப சொல்றேன். நம்மள்ட்ட திரை கவர்ச்சி இல்ல. ஆனால் நல்ல திட்டமிடல் இருக்கு. நல்ல கருத்தியல் இருக்கு. நல்ல புரட்சிகரமான கருத்தியலையும், திட்டமிடலையும் நம்ம கையில இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனையும், மாவீரர்களுடைய கொள்கையும் கொண்டு போய் சேர்த்தாலே, மக்கள் நம்மள ஒருபோதும் விடமாட்டான். அவங்களுக்கு கிடைச்சிருக்க தற்காலிக வெற்றி. நம்மளுக்கு கிடைக்க போவது நிரந்தர வெற்றி. நிரந்தர வெற்றி நோக்கி ஓடுவோம். யாரையும் குறை சொல்ல வேணாம். உழைத்த அனைவருக்கும் நன்றி. நான் திரும்பவும் சொல்றேன். ஒருவேள நாம் தமிழர் கட்சி இந்த தடவ நம்ம ஒரு 120 சீட்டு ஜெயிச்சு, நம்ம ஆட்சி அமைச்சிருந்தோம்னா, இந்த வெற்றிக்கு போறாதுக்கும் காரணம் சாட்டை துரைமுருகன் தான். ஆகவே அவர வந்து எம்.எல்.ஏ ஆகாட்டி அமைச்சராக்குவோம்னு சொல்லுவோமான்னா, சொல்ல மாட்டோம். அவர் ஜெயிக்கவே இல்லங்க. தேர்தல்ல போட்டியிடல. ஆனா சாட்டை துரைமுருகன் தான் ஜெயிச்சதுக்கு காரணம். இடுமானம் கார்த்தி தான் ஜெயிச்சதுக்கு காரணம். இடுமானம் கார்த்தி தேர்தல்ல நின்னுட்டான். ஆனா சாட்டை துரைமுருகன் தேர்தல்ல நிக்கல. அப்ப சாட்டை துரைமுருகன கூப்பிட்டு ஒரு தற்காலிக அமைச்சரா குடுக்குற 6 மாசத்துல தேர்தல்ல நின்னு ஜெயிச்சீங்கன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஒரு 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 நபர் மேல அவன்ட நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நபரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நபரும் கடின உழைப்பு குடுத்திருக்காங்க. அந்த நன்றிய மறக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். இன்னும் கடுமையான உழைப்ப குடுப்போம். தனிநபர்கள் மேல ஒரு 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 குற்றத்த சுமத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது என்னுடைய கருத்து தான். இல்லங்க. அது அண்ணன் தலைமை தான் முடிவெடுக்கணும். அந்த மாரி கருத்துக்கள் நம்ம சொல்றது முறையா இருக்காது. தலைமைய பார்த்து யார நிப்பாட்டுறாங்களோ, அவங்க தான் இது பண்ணுவாங்க. யார் நின்றாலும் வேலை வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் எப்போதும் போல பார்ப்போம். எப்போதும் நம்மளுடைய களப்பணிய செய்வோம். இந்த தோல்வி வந்து அந்த திருச்சி இடைத்தேர்தல் தவிர்க்க வாய்ப்பு இருக்கா? நம்மளோட கட்சியில கண்டிப்பா ஐய்யய்ய! நீங்க மத்த கட்சிகள் மாரி நாம் தமிழர் கட்சிய நிக்காதீங்க. நாங்க தவிர்த்துட்டு போறதுக்கு நான் யாரு? புரியுதுங்களா? நாங்க வந்து எப்பவுமே சண்டை செய்ய தயாரா இருக்கக்கூடிய நபர்கள். எங்களுடைய களப்பணிய நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். எதற்காக நான் அத தவிர்த்துட்டு போகணும்? அண்ணன் சீமான் மாதிரி இருக்கிற முதல் வேட்பாளர் நிறுத்தி ஒருவேளை திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றா மக்கள் வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்த ரொம்ப இலகுவா இருக்கும். எப்படி எப்படி என்ன கேள்வி சரியா புரியும். திருச்சி கிழக்குல வந்து இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாருன்னா ஆ, ஆ. மக்கள் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு திரை கவர்ச்சியை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி பண்ணி வந்துடக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருன்னு என்ன வரும்? இல்ல நீங்க சொல்றது சரி. 234 தொகுதியிலயும் போட்டியிட்ட நபர்கள், அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு சீமான் தான். அதனால சீமான் அண்ணன் எப்பவுமே தனித்துவமா அவங்கள பார்க்கறதில்ல. அண்ணன் பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அண்ணன் போட்டியிட்டாலும், கடைக்கோடி தொண்டன் போட்டியிட்டாலும், கடைக்கோடி போராளி போட்டியிட்டாலும், நாங்கள் ஒரே மாரி தான் வேலை செய்ய போறோம். கடுமையான உழைப்ப குடுப்போம். உயிர குடுத்து உழைப்போம். அதுல எந்த வகையான மாற்று கருத்து இல்ல. எங்களுடைய உழைப்புல ஒருபோதும் குறை வராது. நம்ம உழைப்ப குடுத்துக்கிட்டே இருப்போம். திருச்சி கிழக்குங்கிறது நம்மள புதுப்பிச்சுக்கிறக்கு ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக திருச்சி கிழக்கு நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுக்கணும். உங்களை எடுத்து போறதா சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி என்ன? அது அண்ணன் தான் சொல்லணும். நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா பொருளைய கிளப்பி விட்டு போயிறாதீங்க. ஏதாவது என்னைய தேடிக்கிட்டே இருப்பாய்ங்க. எதடா சிவசங்கர காரணம் பண்ணலாம்னு தேடிட்டு இருப்பாய்ங்க. ஆமா. ரொம்ப அதிகமா நிறுத்தினால் மகிழ்ச்சி. அண்ணனுக்கு நன்றி சொல்லுவேன். ரொம்ப கடுமையான உழைப்ப குடுப்பேன். ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்துருக்கீங்க. இருக்கிற எல்லா வேட்பாளரும் ரொம்ப நன்றி. கடுமையா ரொம்ப நன்றி. ஆமா. அது விவசாயம் பண்றதா இருக்கட்டும், இந்த சரி, மாரி ட்ரெயின்ல எல்லா இடத்துலயும் போய் ரொம்ப சரி. மக்கள்கிட்ட அதிகமா சேர்ந்த இல்ல ஆளு. இல்ல இல்ல நான் ஒரு நிமிஷம். அந்த அது இது எல்லா பேரும் நெனைக்கிறாங்க, இவரு ரயில்ல போய் பிரச்சாரம் பண்றாரு, பஸ்ல போய் பிரச்சாரம் அது இல்ல. எல்லா பேர்ட்டயும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம நம்ம வந்து இப்ப நீங்க மேடையில அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னைய பேட்டி கேட்டா நான் உங்களுக்கு குடுப்பேனா? உங்களுக்கு தெரியுதுல, அண்ணன் கூட்டம்லாம் பொதுக்கூட்டம்லாம் முடிச்சுட்டாங்க. சிவசங்கரன் நானே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்களேன்னு சொல்லலாம்ல. இது மாரி தான். நான் மக்கள்ட்ட போய் என்னோட கருத்த விதைக்கணும். என்னோட கருத்த சேர்க்கணும். ஆனால் அந்த மக்கள்ட்ட போயி நான் இணையதளங்கள் மூலமா சேர்க்கிறத தாண்டி, நான் உங்க தொகுதியினுடைய வேட்பாளர் உங்கள நேரடியா சந்திச்சு என் கருத்த பேசலாம்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேசணும். அந்த பேசுறதுக்கான நேரம் இருக்கான்னா, இல்ல. ஏன்னா நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இருந்தாலும் பிரச்சாரம் பண்றதுக்கு நான் போவே பேசுவேன். அவங்க அவங்களுடைய அன்றாட வேலையில விட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கான ஸ்பேஸ் எங்கேன்னு பார்க்கிறேன். காலையில இருந்து அவங்க கிளம்புனாங்க. இப்ப ஒரு ஒரு கல்லூரி முன்னாடி நான் போய் பேசணும்னு நிக்கிறேன். காலையில அவன் லேட்டா கல்லூரிக்கு வந்து கல்லூரிக்குள்ள ஓடுற வேலையில இருப்பானா, அங்க போய் என்னென்ன வேலைகள் இருக்கோ அத பார்க்க அதாவது அவனுடைய அன்றாட வேலைகள பார்க்க நினைப்பானா, இல்ல என்னிட்ட நேரங்கள செலவழிச்சு கல்லூரி வாசப்படியில நிக்கிறாரு அண்ணன். அண்ணன் பேசுற கொஞ்சம் நேரம் கேட்டு போலான்னு கேட்பானா. அவரவர் வேலைய நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சகோதரர். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு எந்த நேரம் அவங்களோட நம்மளுடைய கருத்துக்கள காது குடுத்து கேட்கறக்கான நேரம்னா, அவங்களுடைய பயண நேரம்.
இந்த பயண நேரத்துல நான் அவங்கள்ட்ட போய் பேசும்போது, என்னுடைய கருத்துக்கள் முழுமையா போய் சேர்றதா நான் உணர்றேன். நான் இப்ப ஆரம்பிக்கல. 2016 தேர்தல்ல முதலாக பேருந்துகள்லயும், ரயில்கள்லயும் போய் பேச ஆரம்பிச்சேன். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்களுக்கான ஓய்வு நேரம் அங்கே தான் இருக்கு. நீங்க போய் ரயில்லயோ, பஸ்லயோ போய் பேச பாருங்க. இன்னைக்கு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பேச போறோம்னா, நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறோம்னா, ஹெட்செட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசுறத கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய பேச்சுக்கள கேட்கறதுக்கு அவங்களுக்கான டைம் எப்பன்னா, நேரம் எப்பனாக்க, அவங்களுடைய பயண நேரம். அது 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ, அந்த நேரத்துல நம்ம கூடய கருத்துக்கள சேர்க்க முடியும். இத நான் 2016ல நடந்த அப்பயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். பேருந்துகள்ல டிவி ஓடும். கலர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் டிரைவர் ஓட்டுநர் நடத்துனர்ட்ட சொல்லிட்டு, அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இன்று வரை அப்படிதான். அனுமதி வாங்கிட்டு தான் நான் போறேன். ரயில்ல மட்டும் தான் போய் அவர்ட்ட பைலட் கிட்ட அனுமதி இவர்ட்ட போய் அனுமதி வாங்க முடியல. மத்தபடி அவர்ட்டயும் போய் துண்டறிக்கை குடுத்து பிரச்சாரம் பண்ணேன். அப்ப நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காக அத பண்ணல. பயண நேரங்கள்ல மக்கள்ட்ட 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ நம்மை கவனிக்கக்கூடிய, நம்மளுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய திறன், நேரம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்த நான் எனக்கான நேரமா என் கட்சியோட கொள்கை கூடய சேர்க்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால வந்து இந்த மாரியான உழைப்புகள நான் குடுத்த காரணம் திட்டமிடல் தான். என்னால முடிஞ்ச அளவு திட்டமிட்டு, இதே திட்டமிடல எனக்கு ஆரம்பத்துல இருந்து நெறைய என் தொகுதிக்கு திட்டமிட்டு வச்சிருந்தேன். நத்தம் தொகுதிக்கு. ஒருவேள நத்தத்துல இருந்திருந்தா இன்னும் அதிகமான திட்டமிடலோட நெறைய களப்பணி செஞ்சிருப்பேன். எனக்கு அம்பாசமுத்திரங்க கிழக்கும் தெரியல, மேற்கும் தெரியல. அந்த ஊர்ல இருந்த களப்பணியாளர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆகவே என்னுடைய உழைப்பில் எல்லாத்துக்குமே பின்புலமா இருக்கவங்க அந்த ஊரினுடைய களப்பணியாளர்கள். நான் உழைச்ச ஒவ்வொன்னுமே என் காணொளியில இருக்கு. அந்த காணொளிக்கு பின்னாடி ஒரு சிலர் நெறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. எல்லா பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். உழைப்பு என்பது நான் மட்டும் குடுக்கல. என் தொகுதியில இருந்த எல்லா பேருமே குடுத்தாங்க. அந்த கட்சியில இருந்த எல்லா பேருமே குடுத்தாங்க. நீங்கள் உட்பட இணையதளத்தில் எடுத்து போட்டவங்க, இணையதளத்தில பரப்புனவங்க எல்லா பேருமே எனக்கு ஒரு ஒரு லைக் பண்ணவங்க உட்பட அதுல வந்து பின்னூட்டம் கமெண்ட் போட்டவங்கல இருந்து எல்லா பேருமே எனக்கு உதவி செஞ்சாங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள தெரிவிச்சு எனக்கு ஊக்கம் அளிச்சாங்க. இது அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து சம்மதிப்பேன். எந்த வேட்பாளர் நின்றாலும் அம்பாசல உழைப்பு குடுத்தோமோ, அந்த உழைப்ப வந்து நாங்க இருப்போம். நீங்க ஆசைப்படுறதே நடக்கட்டுமே! அவ்வளதானே! திருச்சி கிழக்குல வேட்பாளர் எதுவும் போட்டு விட்டுறாதீங்க தம்ப்நெயில்ல. அவ்வளதான்.